வணக்கம். இந்த வாரம் ஓடிடி தளத்துல கோர்ட் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படம் தமிழ்ல நமக்கு கிடைக்குது. நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல வந்திருக்கிற அந்த கோர்ட், நம்ம நானி இருக்கார் இல்லையா, ஆந்திராவினுடைய மிக முக்கியமான நட்சத்திரம், அவர் தயாரித்த படம் இது. அவர் நடிக்கல, தயாரித்திருக்கிற இந்த படம் வழக்கம் மாதிரியான பல படங்கள்ல நடித்து நல்ல பெயர் எடுத்திருக்கிற அவர் பெயர் கஷ்டமா இருக்கு. பிரியதர்ஷி புலிகொண்டா அப்படிங்கிறவர் தான் இந்த படத்துக்கு ஹீரோவா வக்கீல் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இந்த கோர்ட் அப்படிங்கிற திரைப்படம் என்ன ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்திய, தாக்கம் ஏற்படுத்திய படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கணும்னா அப்படின்னாக்க கோர்ட் படத்தையும் நாம சொல்லலாம். இந்த கோர்ட் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது இந்த ராம் ஜெகதீஷ். அவர் தான் இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே. இந்த படத்தை ஸ்கிரீன் பிளேலையும் ராம் ஜெகதீஷ், கார்த்திகேயா ஸ்ரீனிவாஸ், வம்சீதர் ஸ்ரீகிரி அப்படிங்கிறவெல்லாம் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. தினேஷ் புருஷோத்தமன் அப்படிங்கிறவர் தான் கேமராமேனாக இருந்திருக்காரு. மியூசிக் விஜய் புல்கானின் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்துக்கு உண்டான இசையை கொடுத்திருக்காரு. கோர்ட் அப்படிங்கிற நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கிற தெலுங்கு படத்தினுடைய தமிழாக்கம் இது என்ன மாதிரியான படம் அப்படின்னு சொல்லணும். முதல்ல இந்த படம் ஒரு போக்சோ சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கின் அடிப்படையை கொண்ட ஒரு கதை. ஒரு போக்சோ அப்படின்னு நம்ம நினைக்கும் போது சித்தா படம் மாதிரியான பல படங்கள் நமக்கு இது கண்ணுக்கு முன்னாடி நமக்கு வந்து போகும் இல்லையா. சமீபத்தில் கூட பாலாவுடைய ஒரு படமா போக்சோ சட்டத்தை தவறாக பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு அந்த படத்துல வந்திருக்கும். இந்த படத்துல ஒரு சலவை தொழிலாளி, ஒரு வாட்ச்மேன், அவருடைய பையன்தான் படத்துல ஹீரோ. அம்மா சலவை தொழிலாளியா இருப்பாங்க, அயன் பண்ணிட்டு, அப்பா வாட்ச்மேனா இருப்பாரு. அவங்களுடைய பையன் தான் இந்த படத்தினுடைய ஹீரோ. அந்த பையன் பேரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஹர்ஷ் ரோஷன். ஹர்ஷ் ரோஷன். ஹீரோயின் ஸ்ரீதேவி. இதை மட்டும் வச்சுக்கோ, நம்ம வாயிலேயே பேர் நுழைய மாட்டேங்குது. அந்த ஹர்ஷ் ரோஷன் அப்படிங்கிற அந்த இளைஞன் வழக்கம் போல அப்பா திட்டிகிட்டே இருப்பார். வழக்கம் போல அவர் ஜாலியாக இருப்பார். ஆனால் ரொம்ப நல்ல பையன். அந்த பையன் பைக்கு சுற்றுறது, போகிறது, வர்றது அப்படி இப்படிலாம் இருப்பார். அதே ஊரில், அதே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிற மிகப்பெரிய பணக்கார குடும்பம் தான், ரைஸ் மில்லாம் வச்சிருக்கிற குடும்பம் தான் சுபலேகா சுதாகர் அந்த குரூப்பில் இருக்கிற குடும்பம். ரோஹிணியா அவங்க இவங்கன்னு ஏகப்பட்ட பேர் இருக்கிற அந்த குடும்பத்தில், அந்த குடும்பத்தை காமிக்கும் போதே நமக்கு ஒரு சீனை காமிப்பாங்க. ஒரு 7 வயசு 8 வயசு பொண்ணு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்கும், புது ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு. அப்போ அங்கே வீட்டுக்கு வர்ற அந்த உறவினர் கண்ணாபுண்ணான்னு சத்தம் போட்டு, என்ன இது ஒரு பொண்ணா லட்சணமாக ட்ரெஸ் போட வேணாமா, கை இல்லாத ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்க, அசிங்கமா இல்லையா உங்களுக்கு, அறிவு இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 7 வயது 8 வயது சிறுமி இப்படி கையில்லாமல் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி திட்டி, முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்ல, ஆசையாக வாங்கின அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த பாப்பா டைனிங் டேபிளில் உட்காரும் போதே இவன் எப்பேற்பட்டவன் இவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்குள்ளார டைரக்டர் உணர்த்திடுவார். அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கும், இந்த சலவை தொழிலாளியோட பையனாக இருக்கிற அவனுக்கும், அந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் தான் மெல்ல மெல்ல ஒரு பேச்சு தொடர்பு ஒன்று யதார்த்தமாக வர ஆரம்பிக்கும். அந்த தெரிந்த தோழியை வைத்துக்கொண்டு அவனுடைய ஃபோன் நம்பரை வாங்கிக்கிட்டு இவன் பேச, அந்த ஃபோன் நம்பருக்கு இவன் ரிட்டன் அவன் பேச அப்படின்னு அந்த பேச்சு சாதாரண ஒரு பேச்சாக, கிண்டலும் கீழியுமான ஒரு பேச்சாக இருக்கும். அது முள்ள அழகான ஒரு இடத்துல காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஃபுல்ஃபில் ஆகும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பொண்ணுக்கு வர ஃபோன் வரும்போதெல்லாம் அந்த ஆளு கடுகடுன்னு இருக்கிறது, அதுக்கப்புறம் எரிஞ்சு விழுறது, இப்படின்னு இருக்கிற ஒரு கட்டத்தில் இந்த பையன் போக்சோ சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு ஜாமீன் கிடைக்க முடியாத அளவுக்கு மறுக்கப்படுது. ஜாமீன்னு கேட்க கிடையாது அப்படின்னு ஜாமீன் மறுக்கப்பட்டுட்டே இருக்கு. இப்படிப்பட்ட சீன்ல இருந்து தான் படத்தை ஆரம்பிப்பாங்க. கோர்ட்ல இந்த வழக்கு எல்லாமே முடிகிற கட்டத்தில் இருக்கு. திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த வழக்குக்கு உண்டான தீர்ப்பு அப்படின்னு இருக்கிற சமயம் தான் அது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இவங்க இந்த கதையை நமக்கு சொல்லுவாங்க டைரக்டர். அதற்கு பிறகு ஒரு பெரிய வக்கீலுங்க, அவர்கிட்ட போனாக்க இதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு சொல்ல அவர்கிட்ட போவாங்க. அவர்கிட்ட போனாக்க அவர் இந்த கேஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய அசிஸ்டண்ட்டுடைய நம்பர் தரேன் அப்படின்னு சொல்ல, அந்த அசிஸ்டண்ட்டு தான் இந்த படத்தினுடைய ஹீரோ.
அவர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்ல அவர் வந்து தன்னுடைய சீனியர் பாஸ் அந்த வக்கீல்கிட்ட சொல்கிறதுக்கு ட்ரை பண்ண இந்த கேஸு செல்லுபடி ஆகாது, இந்த கேஸை விட்டுரு அப்படி இப்படின்னு சொல்ல ஏற்கனவே அவர் சார் எனக்கு ஏதாவது கேஸ் கொடுங்க சார், நான் தனியாக வாதாடுற மாதிரி அப்படி இப்படின்னு சொல்ல அதற்கு சில கேள்விகள்லாம் கேட்டிருப்பாரு. அதற்கு உண்டான பதில் வந்து சரியாக சொல்லலை அப்படின்ற மாதிரியே அதை அவாய்ட் பண்ணிகிட்டே வந்திருப்பார். இதுக்கு பின்னாடி அதுக்கு ஒரு காரணமும் அவர் சொல்லுவார் சிவராஜ்குமார். இதே போல் இதுக்கு அடுத்தாப்புல பார்த்தாக்க ஒரு கட்டத்தில் அந்த ஹீரோ நம்மளே இந்த கேஸை எடுப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அவர் இந்த கேஸை கையாளுவார். அப்போ இந்த பையன் வந்து அந்த பொண்ணுகிட்ட தவறாக நடந்திருக்கான், அந்த பொண்ணு வீட்டில் அந்த பையனுடைய வீட்டில் ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கா, அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் காண்டம் வாங்கியிருக்கான், மெடிக்கல் ஸ்டோரில் காண்டம் வாங்கியிருக்கான், பஸ் ஸ்டாப்பில் நாங்கள் பார்த்தோம் அந்த பொண்ணை அவன் வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போய் பைக்கில் ஏற்றிட்டு போனான். இப்படிங்கிற சாட்சிகளை எல்லாத்தையும் அடுத்தடுத்த காட்சிகளில் உடைக்கிறது தான் படத்தினுடைய ஸ்கிரிப்ட், படத்தினுடைய பலம். இந்த பொண்ணு 17 வயசு அப்படிங்கிறதுனால இது மைனர் விஷயம் அப்படின்னும் போக்சோ சட்டத்தின் கீழே இவனை கைது செய்திருக்கும்னு வெளியே வர முடியாத அளவுக்கு பல வழக்குகள் அந்த பையன் மேலே போடப்பட்டிருக்கும். சரி, இதையெல்லாம் ஒவ்வொன்றா உடைச்சிட்டு இந்த ஹீரோ வர்றது தான் எப்படி நம்ம விதி மாதிரியான படங்களில் வந்து வழக்காடு மன்ற காட்சிகள் கோர்ட்டு சீன் வந்து பரபரப்பாக பற்றிக்கிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி பற்றிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த படம். நேர்கொண்ட பார்வை படத்திலையும் ஜெய்பீம் படத்திலையும் உண்டான வசனங்கள் தெரிக்க விடும் இல்லையா, நம்மளை ஒரு நெருப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த படத்தினுடைய காட்சி அமைப்புகளும் அப்படி தான் இருக்கும். ஒவ்வொன்றத்தையும் பிரேக் பண்ணிட்டே வருவார் அந்த ஹீரோ அந்த பையனை காப்பாற்றுறதுக்கு. இதில் கடைசி கட்டமாக அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயங்கள், ஒரு வீடியோ ஒன்று, அந்த வீடியோவில் வந்து ஒரு கல்யாணத்துக்கு புடவை கட்டிட்டு நான் போகிறேன், நீ வரியா புடவையோட என்னை பார்க்கறதுக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்பாங்க. அந்த பையனும் ஆசையாக அந்த கல்யாணத்துக்கு போவார். அந்த கல்யாண மண்டபத்தில் 106ஆம் நம்பர் அந்த அறையில் அந்த பொண்ணு உள்ளே போவாங்க, அந்த பையன் உள்ளே போவான். அதுக்கப்புறம் 16 நிமிடங்கள் அந்த ரூம்ல இருக்காங்க. அதற்கு பிறகு 2 பேரும் வெளியில வராங்கன்ற ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று கிடைக்க அது இன்னும் அந்த பையனுக்கு பெரிய தலைவலியாகவும் திருகுவலியாகவும் ஏன் தண்டனை கொடுப்பதற்கான விஷயமாகவும் மாறும். ஆனால் அந்த இடத்துல யாருமே நிற்க வைக்காம கோர்ட்டில் ஜட்ஜு, இருதரப்பு வக்கீல்கள், ஒரு டைப்ரைட்டர் அவங்கள வச்சுக்கிட்டு அந்த பையன்கிட்ட அந்த சமயத்தில் அந்த 16 நிமிடங்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த பையன்கிட்ட கேட்பாங்க. அந்த பையன் சொல்லுவான். அதற்கு பிறகு அந்த பொண்ணு கோர்ட்டுக்கெலாம் வர முடியாதுங்க, அவள் சைக்கலாஜிக்கலாக உளவியலாக அந்த பொண்ணு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா அப்படி இப்படின்னு சொல்கிற பொய்யான விஷயங்கள் எல்லாத்தையுமே தவிடுபுரியாக்கி கடைசியில் அப்படி இப்படின்னு ஒரு வழியாக அந்த பொண்ணு ரோஹிணியும் அந்த பெண்ணும், ரோஹிணி தான் அந்த பொண்ணோட அம்மா, அவங்க 2 பேரும் வருவாங்க. அதே போல் எல்லாரையும் வெளியில் அனுப்பிடுவாங்க. வெளியில் அனுப்பின பிற்பாடு ஜட்ஜு இருப்பார், இருதரப்பு வக்கீல்களும் இருப்பாங்க, ஒரு டைப்ரைட்டர் இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லும்போது தான் நமக்கு அந்த 16 நிமிடங்கள் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு சொல்லுவாங்க, ஆடியன்ஸுக்கு அதை கன்வே பண்ணுவாங்க. படம் அந்த 16 நிமிஷங்கள் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காட்சியாக விவரிக்கும் போது அழாதவர்களே இருக்க முடியாது, கிளாப் பண்ணாதவங்களே இருக்க முடியாது. அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அறையில் 2 இளைஞர்களும் ஒரு இளைஞனும் யுவதியும் அந்த 16 நிமிடங்கள் அப்படி இருந்தது என்ன அப்படின்னு காட்டுறது தான் அட்டகாசமான விஷயமா டைரக்டருடைய ப்ளஸ் பாயிண்டாகவே இதை நான் பார்க்குறேன். அதற்கு பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடக்கலை அப்படிங்கிறத அங்கே உணர்ந்துக்குவாங்க. அந்த பொண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கல, அதனால் போக்சோ சட்டம் ரத்து செய்யப்படுகிறது. ஒரு பொய்யான வழக்கு போட்டதுக்காக அவருக்கு தண்டனையும் அந்த உறவினர் இருக்கார் இல்லையா அவருக்கும் தண்டனையுமா கொடுக்கப்படும். இந்த இடத்துல அந்த வக்கீல் ஹீரோ அவர் வாதாடுகிற விஷயமும் நல்லா இருக்கும். ஏன்னா ஏன் சார் ஜட்ஜையா வந்து இதை கொஞ்சம் கருத்தில் கொள்ளணும், 17 வயசு வரைக்கும் அவங்க மைனர்ன்றீங்க, 17 வயசு முடிஞ்சு அடுத்த நாள் வந்துருச்சுனாக்கா அவங்க 18 வயசு ஆயிடுது மேஜர் அப்படிங்கிறது, அந்த ஒரு நாள்ல அவங்க மெச்சூரிட்டி ஆயிடுறாங்களா, ஒரு புரிந்து கொள்கிற தன்மை வந்துருதா? இது மாதிரியான சட்டங்களை எல்லாம் இன்னும் கொஞ்சம் சீரிய முறையில் நம்ம அலசி ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன விதமும் கூட யோசிக்க வைக்கிது. இந்த படம் வந்து நாணி தயாரிப்பில் வந்து
தெலுங்குல மிகப்பெரிய வரவேற்பு, மிகப்பெரிய ஹிட்டு, மிகப்பெரிய வசூல். அங்க இருக்கிற நம்மூர் ஆனந்த விகடன் மாதிரியான பத்திரிகைகள்லாம் அந்த படத்துக்கு நல்ல மார்க் கொடுத்து ரொம்ப பிரமாதமான விமர்சனங்களை கொடுத்திருந்தாங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல கோர்ட் அப்படிங்கிற தலைப்புல வந்திருக்கிற இந்த படம் தமிழ்லயே இருக்கு, பாருங்க. நிச்சயமா உங்களுக்குள்ளார ஒரு எமோஷனை அது ஜாயின் பண்ணிவிடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த கோர்ட் டீமுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். வணக்கம்.